அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வருஷம் ரமலானை முன்னிட்டு சகர் சாப்பாடு நண்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக சகர் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி காட்டு போன வருஷம் சகர் சாப்பாடு செஞ்சு வீடியோலாம் போட்டோம். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வெளிநாட்டில் இருக்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் உள்ளூரில் இருக்க மாதிரி எங்கள் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பல கமெண்ட் வந்து தம்பி சொன்னார். அதை முன்னிட்டு அதுக்காக தான் நீ சாப்பாடு செய்கிறோம். அதுக்காக தான் நீ சாப்பாடே செய்கிறோம். அதை ஃபுல்லாக காட்டி வீடியோ பசங்களாம் அப்படி ஃபுல்லாக கேர்மெல்லாம் ஃபுல்லாக காட்டுப்பேன். நம்ம அப்பா செஃப் தாமு மாதிரி செஞ்சிட்டு இருக்க. என்ன அபு பாய் உங்களுடைய கெட்டப்பு தான் வந்து அடித்து நவுத்தது மாதிரி தருது. கேரளா ஆண்டி மாதிரியே இருக்கு. இல்லை மாஸ்டர் மனசுல திட்டுறா. ரியாஸ் ஏதோ வந்து வைகுண்டத்துக்கு நடுவில் நிற்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது? நண்பர் உயிர் நண்பர் அமான். இவர் வந்து பேட்டரி மேன், நெல்லி பேட்டரி மேன். இவர் பேட்டரி தான். அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் ஃபாரின் ஆஃபீஸர். பார்த்துங்க, எல்லாம் கேரமெண்ட் வள்ளி பண்ணுறாங்க. மனசின் நண்பர் நண்பர் காயின் அடிக்க போறாரு. அதை பாருங்க, கொஞ்சம் அதை பாருங்க. மறுபடியும் என்ன போயிட்டு உங்களுக்கு நல்லா அருமையா இருக்கடா. அது செம்மையா பிடிச்சிக்கிச்சிரே. அடுப்பு ஜன்பு எண்ணெய் கரெக்டாகுதா? போதும். கொதிக்குதா? பின்னாடி டிக்கி ஆடுது. என்ன சொல்லுங்க மச்சான். இன்னும் நீங்கள் வந்து இப்போ சகரு சாப்பாடு செய்கிற அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுதா? என்னடா எவனும் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. நல்லா அருமையாக வெங்காயத்தை வெட்டுறா போல. ஏண்டா உருன்னு ஊற்றிக்கடா. முழுங்க மாட்டான். சொல்லதையும் போட்டு ஒரே தாஞ்சிருமா? நாளைக்கு யூஸ் பண்ண ஒரே நாள் பத்துக்கடா பத்து போட்டு இல்லைடா. அதெல்லாம் பிடிக்கும்டா. நீ பத்து வீடா ஒரு இது ஏன்டா ஆஃப் பண்ண பண்ணிட்டடா. ஏண்டா சூப்பர்ண்ணா. கண்டென்ட்டு சொதப்பிட்டாங்கண்ணா. பிடிச்சிச்சா? அப்படியா? அந்த டேங்கே கழுவிடுங்க. கழுவி சொல்லுங்க. அவனா எந்த காலத்துலடா இது பிடிக்கிறது? இது புகத்தான் வராது. இந்த பஞ்சு மட்டும் போடுங்க. அது மட்டும் அப்பு பேப்பரை கொளுத்த எரியுதா பாரு. அங்கே இருக்கு ரமன் போயிட்டாரு.
அப்படியே மட்டையோட போடணும், மட்டையை பிடிக்காது. சின்னது பிடிச்சிச்சுன்னா இல்லை இது சின்னது அடியில் வச்சு விடுங்கடா, மேலே இது பாருக்கு இவனை சின்ன சின்ன குச்சிலாம் அடியில் நல்லா வச்சுட்டு தான் கீழேருந்து கொஞ்சம் பிடிச்சிக்க. அவளை வைக்கிறான் பாரு நியாஸ். ஏய் கை காலம் பிடிச்சி சேர்த்து ஆகிக்கிறேன். இரு வா, நீ கீழே வா. எங்கே வரவு? பச்சை மரத்தை ஏய் மரத்தை வெட்டிட்டு இருக்கான் டேய். சவுண்டு கேட்குதா சால? பொத்து பொத்துன்னு வெட்டிட்டு இருக்கான்டா உட்காந்து. ஐய் பிடிச்சிச்சு. முடிச்சிக்கலாம் அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். ஏய் அதெல்லாம் வெட்டாதரா. சரி சரி. தர்மக்குள்ள போடுற, தர்மக்குள்ள போடுறா. ஏன் சார் தர்மக்குள்ள தட்டி விடு பார்த்துக்கலாம். புகைதா? ஆஹா ஜாவித் வந்ததுனால இது எங்கடா சத்தையை ஏற்றணும் நீங்கள்? அஜா பகல்ல ஒன்றும் தெரியாது, இல்லை இருட்டில் வர கை காட்டுற ஒன்றும் தெரியல. அவன் எங்கடா கண்டுக்கே தெரிய மாட்டான். மோதினாரா? அதுக்கப்புறம் என்ன சோரியா வாங்க விட்டுருங்கன்றான். கடைசியில் உள்ளால முதல் இருந்தால் போடுங்க. ஆ ஏய் சட்டி வச்சிங்களே வீடியோ கபிக்கிறா. ஏய் இவனை ஜாவித் அப்படியே கேர் பண்ணுறான். அப்படியே நானும் எல்லாரையும் தயிர் போடும்போது தண்ணியா சொல்றா தயிர் ஏன் சார் அதை கூட அந்த இடத்துல இருக்கா இல்லையா கபிலா? கை கை ஒன்னா ஒரு கத்துலி கத்துலி ஒரு ஆள் போகும் போல இருக்கு. சரி உள்ள கரெக்ட் விடுங்கண்ணா.
அதே சுருப்பா அதே சுருப்பா அதை என்ன பண்ணுவோம் அதே எடுத்து அதை போடுறாங்க அந்த மாதிரி ஒரே மாதிரி இங்க ரெண்டே பேர் தான் போச்சு. ஒண்ணு டாக்டர் சல்மான் மச்சான் இது என்ன மச்சான் இது என்ன இஞ்சி போட்டியா இது என்னது ஒரு புடி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதாவது பார்த்தீங்கன்னா வாங்கியது மிளகாத்தூள் போட்டா அது காரம் தப்பக்க வரணும் என் பை இருக்கு சாப்பாடு கை நக்குவோம் சட்டி இப்போ அடுப்பு குட்டி அடுப்புன்னு நினைக்கிறேன் அதனால அடுப்பு மசாலாம் சொல்கிறேன் நான் நீங்கள் தானே சொல்லணும் ஆ ஏய் அப்பு சொல்லி போடுவான்டா அப்பு அப்பு சொல்லி கொடுத்து நாளைக்கு பண்டேரி ஆகிட்டானா என்ன பண்ணுறேன் அப்புறம் அவங்களும் நாலு வரைக்கும் அவன் ஆம்பூரில் தான் கவலை ஏன்னா வேற வேணுமா ஆ தக்காளி உங்கள் திரையரங்கில் தக்காளி 2.5 கிலோ என்னது 2.25 கிலோ 20 ரூபாய் 50 ரூபாய் 2.25 கிலோ 20 ரூபாய் சால்ட் உப்பு போட போகிறது சால்ட் இல்லை சரிங்க மாறிடுச்சு கல் உப்பு போட்டவங்க ரொம்ப வேணாம் ஏய் மச்சான் நல்ல தண்ணி இருக்கு பாரு குடத்துல தயிர் ஒரு 4 லிட்டர் ஊற்றுங்க ஐயோ தயிர் ஊத்துறாரு பாருங்க என்னாச்சு புதுசுமா பண்ணுறாங்க 1.5 கிலோ தயிர் என்னடா பண்ணுறீங்க உங்களோட தயிர் அதான் இன்னும் ஒரு பாக்கெட் தயிர் கொடுக்கலாம் அச்சகன்னு போட்டு அடிச்சு கலக்கிட்டோம் இன்னொரு பாக்கெட் தயிர் கொடுக்கலாம் பாய் ஏய் எத்தனை 2 லிட்டர் தயிர் 1 சொல்லுவீங்களா லிட்டர் தயிர் ஊற்றிங்க ஒன்று தான் ஊற்றுவீங்க 6 லிட்டர் தயிர் 2 பாக்கெட் ஊற்றுறாங்க ஏய் அப்ப இது பச்சடி ஏன்டா பத்தாதா பாய் டீ குடி போகும்போது மஞ்சத்தூள் ஒண்ணுமே வரல கறி கழுவிட்டியா கழுவுறியா கழுவுறேன் ஏங்க பண்டேரி அவன் நீங்க பண்டேரியை கேள்வி கேட்க கூடாது மஞ்சள் போடுவாங்க கழுவி தாண்டா மஞ்சள் போடுவாங்க கழுவு முடி மஞ்சள் இப்படி போட்டா அவனுக்கு யாரு லைக் பண்ணுவா ஏன் அவனை கேள்வி கேட்குறீங்க இப்போ அவன் தான் கேள்வி கேட்கணும் எல்லாரையும் தண்ணி இங்கே ஊற்றிடுவா இல்ல ஏய் வேணாம் இங்கே வேணாம் இதோ அப்படி ஊற்றி ஏய் அங்க கூட ரைட்டர் அவனுக்கு கறி இதோ இங்கே தாங்க உங்க கறி ஓடுற போதா தண்ணி வெளியே இருந்து போற ஐயோ இங்கேயும் தண்ணி வருது ஓட்டை
அதில் பார்ப்பாரு யாரா அம்மா ஒன்று கேட்குறேன் இவ்வளோ இடமா எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? 100 அண்ணா 100 என்ன சொன்னாரு? 100 நேரத்துக்கு படுத்து ஜாஃபர் பையன் போயிட்டாரு பத்தியா அப்படியே அவன் மேட்ச் விளாட்றான்டா. வெள்ளக்கையா ஓடுறட்டா ஹைஜீனிக்ஸ் மண்டாட்ட கொடுங்க. சொல்றா சிக்கன் கறின்னு சொல்றாங்க. இல்லை அது இல்லை ஆன் பண்ணலையா? கறி உடையுது நம்ம ஏன் ஜான் பாய் எத்தனை பேர் போட்டுவாங்க நீ சாப்பிட இல்லை இல்லை அது கரெக்டு தானே மாப்பிளா எல்லாரும் ஒன்று சாப்பிட்டாலும் ஒன்று சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட பாதி கூட கறி சாப்பிடாது வாய்க்கு பத்தா போட்டுருந்து ஏன் ஒருத்தர் ரெண்டு சாப்பிட முடியாது இது 9 கிலோ போட்டாங்க. கழிவெல்லாம் மூக்குள்ளே போட்டாங்க. அருமையா அடிக்கிறான்டா. ஒரு அதுதான் ஒன்று பக்கத்தில் நீ போட்டுக்கோங்க நல்லா எத்தனை நம்பர் குடிங்களா குடிங்களா இப்போ பிளர் ஆயிடுச்சு. எரிமலை மாதிரி கொதிக்குது. நல்ல பெரிய பீஸ் 125 கிராம் இருக்காது. லெமன் ஊற்றுனீங்களா? கலக்குப்பா. லெமன் என்ன ஊற்றாம இருக்குல்ல? இல்லை உண்டு கொதிக்குதுடா நல்லா போல. அரிசி போடணுமா இப்போ? உப்பு கரைஞ்சிருச்சு உப்பு கரைக்காதா கரைஞ்சிருச்சு இல்லை நீ கலக்குறியா உப்பு பாருங்க உப்பு கரையுதா ஆக்சுவலாக முன்னாடிலாம் இப்படி தான்டா பார்ப்பாங்க. கரண்டிலாம் இப்போ தான் கபிகரில் தான் உப்பு பார்ப்பாங்க. அப்படியே வச்சு பார்ப்பாங்க. இப்போ தான் எல்லாம் கரண்டி சிச்சா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரமலான் மாதம் சிறப்பாக நிறைவடையணும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா 27ஆம் கிழமை வருது. 27ஆம் கிழமை வந்தாலே ஒரு பயம் வந்துடுது மனசுக்குள்ளே. ஏன்னா பசங்கள்லாம் பைக் வேகமாக ஓட்டி நம்மளே இது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகும் சம்பவம் நிறைய நடக்குது. அதனால் பார்த்து சேஃப்டியாக இருந்துங்க. வீட்டில் பெட்ரோல் எல்லாம் பண்ணுறீங்கன்னா 27 பைக் தேசி கொடுக்காதீங்க. ஊதி விட்டு ஊரா ஜாஃபருங்க மச்சான் வா மச்சான். சகர் நிகழ்வை பற்றி ஏதாவது சொல்லு மச்சான். என்ன உன்னுடைய அனுபவம் எப்படி இருக்கு? நீ வந்து போன வருஷம் பார்த்தோன்னா கொசு கடையில் நிற்க வச்சுட்டீங்க. சொல்லுங்க இந்த வருஷம் வந்து ஊரில் இருந்து செய்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி வருஷம் வருஷம் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களோட நிறைய வருஷம் செஞ்சு இன்ஷா அல்லாஹ். அதான் பாய் செய்யணுமா இல்லை நீங்கள் செய்யணுமா?
என்ன பண்ணா வருஷம் வருஷம் எல்லாம் செய்யணும் செஞ்சு கேப் போட்டா அவன் நாய்க்கு வைக்கணுன்ட்டு போயிட்டான். அண்ணனுக்கு பின்னாடி இருக்கிறேன்னு ஏன் அண்ணனுக்கு முன்னாடி நிக்கிறீங்க? இல்லப்பா வேற எப்படி? சரி லைவ் போயிட்டு தாங்கதா? லைவ் இல்லை, இது வீடியோ ரெக்கார்டு தான். உங்க அண்ணன் யாரு? சதாமண்ணா ஏய் உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்குதா? லெக் பீஸுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் காசிக்காகவும் நாங்கள் வந்து அன்பு தான் காரணம். நாங்கள் வந்து இப்போ ஒன்றும் பழகலை. நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து நானா பார்த்துருக்கோம். டிஃபன் பாக்ஸ் மறைஞ்சிருக்கு, எடுக்க சொல்லு. சாப்பிடாம கறி எடுத்து ஏதாவது கேட்டா வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து பேசு. இதை கூட்டு அப்போ 100 200 பவுடர்ல தான் ஒரு பழக்க. கொஞ்சம் நெருப்பு வலி கேலிக்குள்ள போட முடியாது. ஒன்னா கேளோ அடியா கூடாது. வந்து குளிச்சு கிச்சிட்டே. 100 சரி விருந்தெல்லாம் போட்டா சொல்ல மாட்டியா? அது சொல்லும்பா. நம்ம விருந்து போட்டாருப்பா. விருந்துலாம் ஒரு லுப்தா ரெகுச்சி விருந்து வேற லெவல்ல போட்டாரு. நான் ஜான் பாய் அடி மாப்பிள்ள உடாரா அந்த பையன் ஒண்ணு கடி போடா இந்த வண்டியை ஊத்துறா. சரி பாய். அற பர மச்சான். என்ன டச் பர. அறவே. சப்பன் சீக்கிரம் வீடியோ ஏறா. கோழியே போயிடுச்சுடா. உங்களுடைய கருத்து என்ன? கிடக்குது மச்சான். ஜான் பாய் இல்ல நீங்க என்னப்பா போதும் ஐயோ கட் பண்ணுங்கடா. அவன் போன யார் ஃபோனில் அடிச்சுக்கிறான்? அவன் ஃபோன்லையே எதாவது என் லைவ் வந்து பார்த்தான். சாலு திறந்து பாரு. யாரு லைட்டா வந்து பாருங்க. ஒரு நிமிஷம் மச்சான். சரி ஆயிடுச்சு. அப்படியே முடிவு போடு. ஓகேடா ஓகே ஓகே பர்ஃபெக்ட். நெய் எடுத்துருவா. அப்படியே நெய் எங்கன்னு பாரு. அப்படியே தம்லே விட்டு விடு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும்டா. கவிக்கிறீங்கடா சால. பிரியாணி இல்ல இல்ல அது இது கிண்ணாப்ல சரியா? ஐயோ நான் வேற அவசரப்பட்டு கபீர் ஏன் பாய் ஊற்றி விடு மச்சான். ஏய் சும்மா எடுத்து தண்ணி ஊற்றி அழைச்சி எடுத்துனாங்கடா. ஏன்டா சரி பாய் அப்படியே குடிக்க விட்டுருங்க. அப்போ ஏன் கபீர் போகணும்? துணிங்க துணி துணி எங்கே துவைச்சாங்கன்னு தெரியல. இல்லை இல்லை நல்லா துணி தான்டா. இடுப்பில் கட்டிட்டு இருந்தாரு அவரு. அங்கே பேர் அதில் ஊற்றி அது பேர் அதுதான் அங்கே காமெடி. உனக்கு அந்த பிரியாணி தேவை. இது என்ன ஃபர்ஸ்ட் ஏய் சட்னி துணி விடுங்க துணி விடுங்க. சரி விடு பார்த்து. என்னாச்சு? அர்ஷத் பாய் பார்க்குறாரு. சொல்லு பாய். கத்தி கத்தி
மூடி ஏய் பாய் எப்படி போட்டாலும் உக்காரு. ஆ போடுமாம்மா, நீ உனக்கு எப்படி தோணுதோ போடு. நடுவில் வை, நடுவில் வச்சுட்டு பாயை நல்லா ஒட்டி இப்படி. ஏய் மச்சான், அது இலை தானே போடுறோம், அப்படியே உட்காந்து இலை தான். பாய் இது போதும் போதும் புது பாய். சரி அப்ப போடு அப்படியே போடு. போடுறோம்ப்பா. ஓகே பஸ் வேற வேண்டாம் போட்டுக்கலாம். இதை வேண்டாம் போட்டுக்கலாம். அது வேணாம் போடு, இதே போதும். வேண்டாம் பாய் போட்டுக்கலாம் விடு. வேடா வேடா வேடா, அப்படியே வீடியோ அடுத்த மணிக்கே போட்டுருவோம். அப்படியே குளிச்சுட்டு வந்துருங்க அங்கேயே. வெரி குட். உள்ள போங்கண்ணா. ஏன் போலாம் போலாம் போலாம். வாடா வாடா. போயிடுச்சு சட்டி மேலே போயிடுச்சு. இதோ பையங்க இந்த வரேன், பயிர் பயிர் எனக்கு எடுத்துட்டு வராம அரிப்பா உங்களுக்கு தானே. ஏய் மச்சான் பாய் வாங்கிட்டு போடா. வாலி ஆமா, சும்மா ஒரு வாசம் வைக்கலாம். வச்சு சும்மா அப்படியே தேய்ச்சிக்கிறது கழுவுனது தான் வச்சு. ஏய் சரி இல்லை, நான் தான்டா வச்சேன். ஏய் பாய் என்ன ஓகே தானே? ஆ ஏய் வச்சிருக்கேன். சரி தம்பி. ஜாயித்தை வச்சு விடு. இவ்வளோ சாப்பாடு எப்படி இருக்கு? ஓகேவா முன்சி, சாப்பாடு எப்படி இருக்கு? இங்கெல்லாம் வராதுண்ணா, விருந்துட்ட வச்சுருக்கேன். சாரிடா. ஏய் சாகுல இவனையும் கூப்பிட்றா வாயுது. கேடிவிடா பாத்தியா ஆணி வாங்கி அப்ப கட் பண்றேன், நான் ரெக்கார்டே போடல. இல்லடா இங்கே பாரு இலைய வச்சு வச்சு தனியா ஒதுக்கு, தனியா ஒதுக்கு. இது போடுமா? எது போடுற? வேண்டாம். நியாசங்கடா இந்தியா. யாரு உள்ள போ. சூப்பர். அப்படியே புக் பண்ண புக் உட்கார உள்ள உள்ள. கொட்டிடுறோம், கொட்டி இலையில அங்கே சாப்பாடு எப்படி கேட்றா? நானா இன்னும் ஒரு ரூபாய் கூட வைக்கலடா.
நீ இதோ இலை இருக்குப்பா, ஜவி இலை இருக்கு, இலை வேணுமா உனக்கு? அவனை இலை எடுத்து இலை எடுத்து இலைய துண்டு எடுத்து தொலைச்சிட்டு வருவோம் என்ன உட்காரு உட்காரு உட்காரு, யாரு உட்காரு உட்காரு. இல்ல இல்ல வேணாம் வேணாம், சாவல அப்படியே நேரம் இலையில கூட்டு. கால் கிட்டலாம் போதுடா. டாடியா பாய் வா பாய், நீ சாப்பிடு நீ சாப்பிடு. அப்படி போடு, கழுவணும் சாப்பிட எல்லாமே ஜாவித் நீ சாப்பிடு உட்காரு. வா வா இப்படி நம்ம கூட வா, உட்காந்து சாப்பிடுவா. ஏய் உட்காருங்கடா, அப்புறம் ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த தட்டு அது ஒரு பாரு, சாகுல அவன்கிட்ட கூட அது சாப்பிட எப்படி பாருங்க, நல்லா இருக்கா? அஜான் அப்ப எப்படி இருக்கேன், ஓகேவா? 2 பேரா? போதுமா? நான் வந்து விட்டேன், இது கை கழிட்டு வந்துடும். நூறு சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக சகர் சாப்பாடு இன்றே நிறைவு பெற்றது. தெரியுது மேன். அவன் அதிகம் படுத்துவான்டா, சாப்பிட்டுறாரு. எல்லாம் மலைப்பா மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். அவன் போட்டோ எடுக்கிறான், அதிகம் படுத்துவான்டா. அப்புறம் தண்ணி தூக்கி எத்தனோடா போடுறான் போடு மேலாடா. ஏன் செட் ஆகாதா ஜன் பாய்? வாடா வாடா வாடா, வேணடா அவனை சேதி ஆற மாதிரி. படைப்ப மாதிரி வரான பேர் தண்டா மாசு.